எங்கட யூடியூப் சேனல் அந்த முதல் வார சம்பளத்தை ஆண்டி கொஞ்சம் பொருட்கள் வேண்டி கொடுப்போம்னு சொல்லி இன்னும் என்னென்று அங்கே போனால் தான் தெரியும். யாருக்கெல்லாம் ரம்புட்டான் பிடிக்கும்? என்ன மாதிரி இருக்கு தம்பி ரம்புட்டான்? நல்லா இருக்கு. குதிரை குதிரை பாயுது. ஓகே, தம்பிக்கு ஒரு குட்டி பேக் குட்டி பேக் வாங்கிட்டோம். அப்படியே எக்ஸ்ட்ரா நீங்கள் டிஸ்கவுண்ட் மாதிரி பேனை போட்டாலும் பரவாயில்ல, சின்ன பிள்ளைகள் போகிறதா நீங்கள் செய்யக்கூடிய இடம். வணக்கம் உறவுகளே, நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி போகிறோம். ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைய தினம் நாங்கள் முதலாவது வருமானம் வந்தது எங்களுக்கு யூடியூப்பால். அதே அண்டி நாங்கள் அன்றைக்கு பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நாங்கள் எங்களோட சந்தோஷமாக எங்களோட யூடியூப் சேனல் அந்த முதல் வார சம்பளத்தை ஆண்டி கொஞ்சம் பொருட்கள் வேண்டி கொடுப்போம்னு சொல்லி இன்னும் என்னென்று அங்கே போனால் தான் தெரியும். நாங்கள் பேக்கை வேண்டி கொடுக்க போகிறோமோ இல்லைன்னு சொன்னால் என்னென்று கணக்கு பேருக்கு இல்லை, எங்களால் இயன்றதை கொஞ்சம் பிள்ளைகள் கண்டாலும் சந்தோஷமாக நாங்கள் அதை கொடுக்கணுமென்றதுக்காக வேறு இன்னும் 2-3 பொருட்கள் வேண்ட கிடக்கு. அதோட இதையும் நாங்கள் முடிச்சு கொள்ளணும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு கிண நாள் ஆயிட்டுது. அதால் இந்த வீடியோவையும் ஒன்றை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம்னு சொல்லிக்கொண்டு நீங்கள் சொல்லுங்க என்ன. நாங்கள் இப்போ வந்து யாழ்ப்பாணம் போய் நாங்கள் அதை பார்த்து என்ன வாங்கணும் டிசைட் பண்ணி கொண்டு இப்படி போகிறோம். நாங்கள் போகிறோம். அது எந்த பள்ளிக்கூடம் என்ன மாதிரி எல்லாம் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி நாங்கள் என்னன்னு சொன்னால் பள்ளிக்கூடம் டிசைட் பண்ணியிருக்கோம். உண்மையாக பள்ளிக்கூடத்தின் இப்போ அந்த அதிபரோட காய்ச்சினாங்க. அந்த பள்ளிக்கூடத்தின் பேர் எனக்கு இப்போ எங்களுக்கு இப்போ சொல்ல தெரியல. அந்த பேர் வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதிலேயே வச்சு சொல்லுவோம். ஸ்கூல் நாங்கள் இது வந்து முதல் இந்த வியலுக்கு வாங்குற உபகரணங்களை முதல் வேண்டுவோம். வாங்குவோம். வாங்கி கொண்டு நாங்கள் இந்த பள்ளிக்கூடம் நான் அதிபரோட காய்ச்சினாங்களா. அந்த எனக்கு உண்மையாகவே இந்த பள்ளிக்கூடத்தின் அதிபர் வந்து அந்த பள்ளிக்கூட அதிபர் தான் இப்போ மாறி வேறு பள்ளிக்கூடம் மாறி இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் அது கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் வறுமைப்பட்ட பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடம். ஓகே, ஆனால் எந்த பள்ளிக்கூடம் சொல்ல தெரியல. நாங்கள் உண்மையாக அதிபரோட கேட்கவில்லை. ஓகே, நாங்கள் நாளே டெலிஃபோன் அடித்து கொண்டு போயிருக்க தெரியும் தானே. அந்த பள்ளிக்கூடத்தின் பேர் எனக்கு தெரியல. ஓகே, பார்ப்போம், அது பிரச்சனை இல்லை. ஓகே, நாங்கள் போவோம். இப்போ வாங்க, நாங்கள் இடைக்கிட உங்களுக்கு அந்த என்ன பச்சை பசர் உள்ள இடங்களையும் காட்டிக்கொண்டு காட்சிகளையும் இப்படியே நாங்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி போவோம். போய் உங்களுக்கு டவுனுக்குள்ளேயும் இருக்கா சுற்றி காட்டுறேன். ஓகே, வாங்க போகலாம். ஓகே, நாங்கள் இங்கே போகிறதுக்கு முன்னே யாராவது எங்களோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட அந்த பெல் பட்டனை ஒருக்கா கிளிக் பண்ணுங்க. எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. அது ஒரு சப்போர்ட் எங்களுக்கு, அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க போகலாம். நாங்கள் பார்க்க இப்போ பாருங்கோ, நாங்கள் நெல்லியடிக்கிட்ட வந்துட்டோம். பாருங்க, நெல்லியடியில் வந்து இப்போ தானே கடை காலத்து பிறந்த பாருங்கோ பிள்ளையானிக்கு சைக்கிள் மோட்டர் பைக்கில் எல்லாம் பாருங்க மேலே நிற்குது, மேலே அட்டியில் நிற்குது, கீழே நிற்குது. பாருங்கோ இது பிள்ளையானிக்கு சைக்கிள் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் கடும்பிலையா மோட்டர் சைக்கிள் எல்லாம் மேக்சிமம் 7 லட்சம் 8 லட்சம் ரூபா பொறுமையாக போய்கொண்டிருக்கும் இந்த இதுகள். நாங்கள் இப்போ வந்து நெல்லியடி சிக்னலுக்கிட்ட வந்துட்டோம். ஓகே, நாங்கள் இந்த மாதிரி கொமர்ஷியல் பேங்கில் காசு எடுக்கணும். ஒரு காசை எடுத்துக்கொண்டு நாங்கள் அப்படியே போவோம். இப்போ பார்த்தீங்களோன்னு சொன்னால் கொமர்ஷியல் பேங்கை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இப்போ காசுகள் கொஞ்சம் போகிறபடியாக நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நெல்லியடி கொமர்ஷியல் பேங்க்லேயே போய் எடுத்துக்கொண்டு வருவார். வேறட்டுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்களோன்னு சொன்னால் பேங்கால் வெளியால் வந்து கொண்டிருக்கிறார். எடுத்தாச்சு. ஓகே, எல்லாம் காசு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் ரம்புட்டான் வேண்ட போகிறார். பாருங்க, தம்பிக்கு ரம்புட்டான் வருவேன். சும்மா லைட்டாக தான் வேண்ட போகிறார். சொன்னால் டவுனுக்கு போகிற கடையில் ரம்புட்டான் வேண்டாங்க முடியும். பாருங்கோ, தம்பி வந்து ரம்புட்டான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். பாருங்கோ, யாருக்கெல்லாம் ரம்புட்டான் பிடிக்கும்? என்ன மாதிரி இருக்கு தம்பி ரம்புட்டான்? நல்லா இருக்கும். அவருக்கு கொஞ்சம் அந்த தடிமன் பிளான் பார்த்தீங்களா? யாருக்கெல்லாம் பிடிக்கும் ரம்புட்டான்? சூப்பராக இருக்கு. அவர் வந்து இங்கே நெல்லியடி டவுன்லேயே இப்போ ரம்புட்டானை கண்டாச்சு. இனிமேல் அங்கே போய் என்னெல்லாம் கேட்க போகிறானோ எனக்கு தெரியாது. ஓகே, நாங்கள் இந்த அப்படியே போய் அங்கால போய் காட்டுறேன். வயல்வெளி ஒன்று வருது, வெள்ளை வயல்வெளி, அதை காட்டுவோம். பார்த்தீங்களான்னு சொன்னால் நாங்கள் இந்த வெள்ளை வெளியில் வந்துருக்குறோம். பார்த்தீங்களா, இப்படி இந்த கொக்கூட எல்லாம் பறக்க நல்லா அழகாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த சூப்பர் அழகாக இருக்குது. பார்த்தீங்களா,
அவ்வளோ கொக்கு நிற்குது பாருங்க அந்த இந்த அவ்வளோ கொக்கு நிற்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சும்மா அந்த மாதிரி இருக்குது ஷூங் பண்ணி தான் இருக்க முடியாது கிடக்கு நாங்கள் வெளியால் நிற்கிறோம் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்களா இந்த வயல்வெளியை சூப்பராக இருக்குது அங்கால இன்னும் பாலம் பெறையில் வெள்ளை பாலம் பெறையில் பார்த்தீங்களா சூப்பர் ஓகேலாம் சும்மா தாங்களும் தங்களோட இதன்படி திரியினம் பாருங்க இந்த பறந்து சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கால நாங்கள் இனிமேல் அங்கால போவோம் நாங்கள் வெள்ள பாலத்தடியில் போய் நின்று காட்டுறோம் வல்ல முடிய பிறகு வந்தாச்சு ஆக்களெல்லாம் கால் கழுவினம் பாருங்க இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ள இதான் கோயில் எல்லாரும் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பழக்கடையில் எல்லாம் வச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே வாகனம் எல்லாம் போகுது இந்த சோளம் இல்லாமல் வச்சு கொண்டிருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீத்துப்பட்டி அந்த சுளவுகள் எல்லாம் வச்சிருக்கணும் இந்த அவர் கும்பிட்டு வார பாத்தீங்களா அந்த பூசாவல் மண் பாத்திரம் இதுகள் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா சொன்னா அந்த வெள்ளை முனியப்பர் கோயிலுக்கு பக்கத்துல அந்த கடை இருக்கு சந்நிதி முருகன் வெள்ளை முனியப்பர் கோயில் அந்த கோயில் பாத்தீங்கன்னா அந்த கோயில் இந்த பக்கத்துல நிக்கிறோம் அதோட போய் பக்கத்துல இருக்கு பக்கத்துல நல்ல இயற்கை பழச்சாறு கிடாக்கு இப்பதான் எல்லாம் டெவலப் பண்ணி ஒவ்வொரு கடையில சூப்பரா இருக்கு இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இங்காலையும் ஒரு சாப்பாடு கடையெல்லாம் இந்த மோரல் என்ன கொஞ்சம் இது மோர் எல்லாம் அடிச்சு எல்லாம் ஃப்ரெஷ் ஜூஸ் மீன் பட்டி எல்லாம் முந்தைய காலத்து மீன் பட்டியை பாத்தீங்களா மோட்டர் வெஹிக்கிள போற மாதிரி இங்கால பாத்தீங்கன்னா அழகான வயல் காட்சிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு நான் உங்களுக்கே பார்த்தா தெரியும் அங்காலதான் வெள்ளை வெள்ளை வழியா நான் சொல்லுவாங்க நான் வெள்ளை வழி தெரியாதுன்னு சொல்லுவாங்க அது வெள்ளை வழி வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்களுக்கு தெரியாது பார்க்க வேண்டிய இடத்தை மிஸ் பண்ணிடுறது நாங்க காட்டுறேன் சவுக்கம் சின்ன மேல சவுக்கமேல காலத்துல வளர்ந்த நல்ல ஒரு இதா வந்துருமா சூப்பரா இருக்குண்ணா நல்ல இனிமே தான் அந்த பழம் என்ன ஈச்சம்பழம் ஈச்சம்பழம் காய்க்கிற சீசன் இனிமே காய்க்கு நல்ல விறகெல்லாம் பட்டலாம் ஈச்சம்பழம் அந்த அங்கால சின்ன குளம் இருக்கு அங்கால இனிமே பெரிய குளம் இருக்கு நான் கொஞ்சம் அது அந்த தொடுவை வெள்ளை பாலத்தடி சூப்பரா இருக்கு என்ன வாகனத்துல நாங்க போய் கொண்டு கேட்கல கொஞ்சம் அப்படி காத்து கொஞ்சம் குழப்பம் தான் இருந்தாலும் சூப்பரான இடங்களை உங்களுக்கு காட்டணும் நாங்கள் இப்படித்தான் வெளிக்கிட்டா கொஞ்சம் கஷ்டம் தானே இருந்தாலும் இப்படி போய்க்கலாம் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டலாம் சும்மா இயற்கையா நீங்களும் இருந்து இங்க பாக்குறத இஞ்சியே இருந்து நீங்க நேரடியா பாக்குற மாதிரி பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க வரப்புயர நீர் உயரும் இருக்கு நீங்கள் முந்தைய படிச்சிருப்பீங்க வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயரும் விளாங்கு பண்ணிக்கிறேன் கோன் உயரை விட நாட்டு மக்கள் நல்லா இருந்தா தான் அரசு நாடு வளமாக வரும் பழைய காலத்தை படிச்சிருப்பீங்க எல்லாரும் அப்படி ஒரு இது நாங்களும் வெள்ளை பாலத்துக்கு வந்துட்டு பாருங்க இந்த கருப்பு வெள்ளை கூடெல்லாம் போட்டு இதெல்லாம் வந்து நடுக ஆக்சிடென்ட் விபத்துகள் நடக்கிறன்ற சொன்னபடியா அந்த பாலம் பழுக்கிற தன்மை என்ற வழியா எல்லாம் 20 கிலோமீட்டர் வேகத்தில் வேற ஒன்று எல்லாம் போட் பண்ணி இந்த சிலோவுக்காக இந்த இதெல்லாம் போட்டு இந்த இடம் ஒரு கொஞ்சம் அவதானமாக செயற்படக்கூடிய இந்த இடம் கவனமாக இருக்கும் மழை நேரம் எல்லாம் பழக்கும் ஒரு பொருளாத இடம் தான் ஓகே இருந்தாலும் நல்ல ஒரு கடற்கரை காட்சிகள் இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இதுக்கு வந்து இந்த இறால் பிடிக்கிறோம் இறால் கூட எல்லாம் கொடுக்குறாங்க இறால் வந்து இதுல கொஞ்சம் பிடிக்கிற கூட பாருங்க அப்படி ஒரு இயற்கையான இடம் வந்து வானமெல்லாம் நல்லா இருக்கு நினைக்கிறபடியா இது ஒரு தொடுவையா இது ஒரு செல்வச்சன்னதி கடலோட சேர்ந்து அப்படி ஒரு தொடுவையான இடம் தான் இந்த இடம் இந்த பாலம் இல்லாட்டி அங்கே நாங்கள் யாழ்ப்பாணம் போயிடாது மற்ற கொடியாத்தாள் இப்படி 3 யாழ்ப்பாணத்துக்கு நினைக்கிறது 3 பாலம் இருக்கு இந்த பாலம் வந்து கொடியாத்தாள் பாலம் ஒன்று அங்கால செல்வச்சன்னதி பக்கம் பாலம் ஒன்று இந்த 3 பாலத்தால அங்கால கடக்கக்கூடிய பாலங்கள் இதெல்லாம் முக்கியமான பாலங்கள் ஓகே பாத்தீங்களா இதுதான் பாலம் எல்லாம் கவனமா இதுல போகணும் இதெல்லாம் ஒரு
என்னன்னு சொல்ற இந்த ரோட்டை போட்டுருக்கு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இந்த இடம் அதான் இந்த சட்டம் எல்லாம் இந்த ஆக்சிடென்ட்டுக்காக தான் இதெல்லாம் போட்டிருக்காங்க அந்த குறுக்க மெல்லிசா போச்சு சொல்லி கவனமா போங்க மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னா சரி நாங்க பாலத்தை தாண்டிட்டோம் அழகான காட்சியெல்லாம் நாங்களும் காட்டி கொண்டிருக்கேன் வேறவங்க நல்ல கடைகள் சொன்ன மாதிரி சன்னதி தொடுகிறது காத்தடிக்குது கொஞ்சம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் புத்தூர் அடிக்கு வந்துட்டோம் பாத்தீங்களா வெங்காயம் எல்லாம் நட்டிருக்கணும் சும்மா அந்த மாதிரி வடிவா இருக்கு பார்க்க இன்னும் வந்து கொஞ்சம் முளை இப்ப வந்து முளைதான் வந்திருக்கு தோட்டத்து பிரபலியம் இடம் வந்து அப்படியே நட்டு கொண்டு இருக்கிறாங்க அங்க வேலைக்காரர் எல்லாம் வேலை செய்யறாங்க அங்க நடுறாங்க இது வந்து ஒரு பிரபலியமான இடம் இந்த இடம் புத்தூர் தோட்டத்துக்கு உண்மையாவே புத்தூர் வெளியாமன் தான் ஒரு ஒரு நிறைய 2 போகம் வைப்பாங்க அவங்க நல்ல வரும் நல்ல பயிரா வரும் ஓகே அங்க பாத்தீங்கன்னா மாடு மேய்து நினைக்காங்க அந்த மாடு வந்து இந்த வெங்காயத்துக்கு போவாதபடிதான் கட்டி மேய்க்கிறாங்க ஏன்னு சொன்னா வெங்காயங்களை எல்லாத்தையும் உலக்கி போடும் தானே அதனால பாத்தீங்கன்னா சொன்னா நல்லா இருக்கு ஓகே நாங்கள் அதனால போவோம் சூப்பரா இருக்கு இதுல வேற யாழ்ப்பாணத்துல இருந்து செம்மணி சந்தி முத்திரை சந்தி சொல்லுவாங்க அப்புறம் அந்த அந்த இதுல பாருங்க இந்த சிற்பங்கள் சிறியர் எல்லாம் என்ன மாதிரி செய்திருக்கிறாங்க தத்ரூபமா சீமெந்தால எல்லாம் படித்து செய்து வச்சிருக்காங்க இதுல பாருங்க அப்படியே தம்பி ஏத்தக்கூடாது ஐயா சரி ஓகே தம்பி ஆசைப்படுறார் ஒருக்கா ஏற்றி விடுவோம் ஜானையில ஓகே நாங்கள் இந்த பிள்ளையாரை பாருங்க என்ன வடிவார்கள் இந்த பிள்ளையாரை என்ன தத்துருவமா செதுக்கியிருக்காங்க இந்த சிலைய ரியலியா இருக்கிற மாதிரி இருக்கு ஓகே மங்கள் மற்ற பக்கம் அங்காள் பக்கம் காட்டுவோம் இது வந்து மீன் தொட்டி ஓகே தம்பி வாங்க தம்பி இங்க இதுல பாருங்க இந்த மாதிரி இந்த குதிரையெல்லாம் ரியலியா செய்து வச்சுக்கான பூட்டி கிடாக்கு அந்த தண்ணிகள் எல்லாம் வந்து விழுகிற செட்டப்பு அந்த வீட்டுக்கு முன்னூறு வைக்கிற எல்லாம் அங்கே 29,500 ரூபா அந்த கருப்பு அப்படி ஒரு இந்த பறவை 13,500 இந்த இதில் 17,000 இந்த சிவன் சிலை வந்து 17,000 இந்த ஸ்டாண்டோட வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன வடிவாக இருக்குது பாருங்க இதெல்லாம் உண்மையாகவே இவ்வளோ கை பண்ணாம சூப்பராக நல்லா செய்திருக்கிறாங்க கண்டுட்டேன் நின்று எடுப்போம் சொல்லிக்கொண்டு வந்தாச்சு பார்த்தீங்களா இது அந்த இந்த தண்ணி இப்ப கடை திராக்கையில தண்ணி வந்து இப்படி பாயுமே அந்த இதுக்குறா தண்ணி பாயுமே கடை திராக்கையில பாத்தீங்களா இதெல்லாம் 34,500 இந்த செட்டு வழியாக காட்டுங்க 34,500 இது வந்து வீட்டுக்கு அந்த முன்னுக்கு வடிவுக்கு வைப்பாங்க பெரிய வீடுகளுக்கு வைக்கலாம் தண்ணி ஊற்றி இது கொண்டு வரும் கரண்ட் இல்லையோ பாத்தீங்களா தண்ணி ஊத்துற மாதிரி மான் ஒரு மான் 13,500 மான் தம்பி விழுந்து கொடுக்க வேணாம் அது உள்ளுக்குள்ள போய் காட்டில அது வெளியில அணிந்தாங்க அந்த அந்த புலி அந்த பறவையும் காட்டி அந்த பறவையெல்லாம் காட்டிடுவோம் பாத்தீங்களா அந்த அந்த கழுகு என்ன வடிவா செய்திருக்காங்கன்னு பாருங்க ஓகே கழுகு மான் புலி அங்கே சிங்கம் அங்கே வீட்டுக்கு தேவையான பதிக்கிற கல்லுகள் எல்லாம் வச்சிருக்கு ஓகே அங்கே இது ஒரு என்ன எடுக்கிறது ஒரு பெரிய கடையாக இருக்குது இது ஒத்திரியோ பொருள்கள் எல்லாம் வச்சு செய்கிற கடையாக இருக்குது இந்த தண்ணி ஊற்றுற மாதிரி அந்த சிற்பங்கள் எல்லாம் உண்மையாக பெரிய கடை ஓகே நல்ல வடிவாக இருக்குது யாரும் வீடுகள் புதுசாக கட்டுறாங்க போய் பட்டன டிசைன்களுக்கு வாங்கி வைக்கிறட்டா நீங்கள் இங்கே வந்து வாங்க இந்த டெலிஃபோன் நம்பரை காட்டிடுங்க யாரும் தேவையான டக்குன்னு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்றா இந்த டெலிஃபோன் நம்பருக்கு தான் பார்த்துக்கொள்ளுங்க ஓகே இப்படியே காட்டினா அப்படியே காட்டி கொண்டு போகலாம் அவங்கள சாடிகள் உள்ளுக்கு அந்த குட்டி குட்டி கொக்குகள் எல்லாம் பாருங்க வடிவாக இருக்குது குட்டி குட்டி கொக்குகள் எல்லாம் செய்து வச்சிருக்கிறாங்க
இல்ல சகல இது சிற்பங்களும் செய்யல. இது ஒரு வயசு வந்து 5000 இந்த வெயிலுக்கு மறைச்சு பாக்குற மாதிரி ஒரு சிற்பம். அது நிறைய கிடக்கு உள்ளுக்கு கணக்கா கிடக்கு. குதிரை குதிரை பாயுது. ஓகே அது சாடி பெரிய சாடிகளா விதமான சாடிகள் எல்லாம் இருக்கு. அங்கே புத்தட்ட சிலை எல்லாம் நிறைய உள்ள இருக்கு. நாங்க நல்லூர் அடியா போய் பார்ப்போம். நல்லூர் அடைக்கு முன்னாலாம் கிடக்குதா? நல்லூருக்கு இந்த சந்தியில கிடக்கு முன் சந்தியில. ஓகே அதுங்களோட சொன்னா நாங்க நல்லூர் நோக்குக்கு வந்துட்டோம் பாருங்க. எங்களுக்கு ரெண்டாலும் இங்க நல்லூருக்கு வந்த மாதிரி இருக்கா பசிச்சு பார்த்தீங்களோன்னு சொன்னா நல்லா இருக்கும் பாருங்க. சூப்பரா இருக்கு. காலை பார்த்தீங்களோன்னு சொன்னா இந்த கடைகள் எல்லாம் இருக்குது. கோயில்களுக்கு செல்லும் பொழுது தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு செல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல இளநீ குடைகள் எல்லாம் அந்த மாதிரி வச்சிருக்கணும். பாத்தீங்களா, வெளிநாட்டுல இருந்து யார் வந்தாலும் இந்த ரிஜோ ஐஸ்கிரீம் கடைக்கு வராம போக மாட்டீங்க. ஐஸ்கிரீம் ரிஜோ தான் நல்லூருக்கு பின்னால இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். இங்கால இந்தா இப்போ அந்த அளவுக்கு நான் காலம் ஒழிக்கிட்டு தானே சாதுவாக பசி வந்துடுது. அப்போ ஓகே ஒருக்கா பனிஷு பேக்கரியில் போய் சும்மா லைட்டாக ஒரு பனிஷை வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கடையில் நிற்கினேன் விரட்டும். ஓகே மனசு வாங்கியாச்சு. பாய். ஒரு மாதிரி நாங்கள் யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்களான்னு சொன்னால் தெரியும். இன்னும் பார்க்க போனால் அங்கே அழகுடாக்கு நல்ல இந்தா வாங்க. நாங்கள் வந்து இப்போ இன்னும் மங்கால பெரிய டவுனுக்குள்ளே நாங்கள் பெரியது. இப்போ வந்து நாங்கள் சந்தை பள்ளிக்கூட உபகரணங்கள் வேண்டுறதுக்காக நான் இந்த கடைக்கு போவோம். பானுஜா ஃபேன்சின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. இந்த யாழ் பாட்டா கடையில் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. நல்ல மலிவான நாங்கள் 3-4 கடை விசாரித்து பார்த்துனாங்க. ஆனால் இருந்ததுக்கு எங்களுக்கு மனதுக்கு திருப்தியான கடை இந்த கடை. உண்மையாக இந்த கடையில் எல்லாம் நல்ல ப்ரைஸ் குறைவாக போடுவினோம். இதான் டெய்லி நாங்கள் இங்கே வந்து எடுக்கிற நாங்கள் ஒரு மாதிரி வந்தாச்சு சொல்லிக்கிறோம். முதலாளி வாங்க பார்த்தீங்களா தம்பி ரங்கஜா கொஞ்சம் பேக்கில் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி ராம்படான் வாங்குவோமா ஸ்கூல் பேக். இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஹேண்ட் பேக்குகள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன இந்த ஸ்டைலாக கொண்டு போகலாம். நல்ல சின்ன சின்ன கேன் பேக்குகள் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா இந்த கடை இப்போ வந்து அங்காளையும் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் கடைக்குள்ளே போவோம். ஓகே வாங்க சொல்லுங்க. நீங்கள் அப்படியே வைங்க ஒரு 20 பேக் நீங்கள் அடக்கும். அதில் பார்த்தீங்களா என்ன அழகான சின்ன சின்ன பேக்கில் எல்லாமே எல்லாம் ஒரே எல்லாம் ஒரே மாடல் தானே, ஒரே இதுதானே, ஒவ்வொரு கலர்லையும் மாற்றி மாற்றி வைப்போம். என்ன தரணும்? நீங்கள் எடுங்க எல்லாம் செலக்ட் பண்ணுங்க. 2 கலர்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் மட்டும் மாறி வேணும். ஓகே எல்லா கலர்லையும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. ஆமாம் அந்த முதல்ல இந்த என்னது அந்த கலர் சாம்பல் கலர் மாதிரி உண்டு. ஆஷ் கலர். ரைட். இந்த கலர் தான் இது நல்லா இருக்கு. ஓகே உதயம் பையங்கோ. மற்ற அந்த பிளாக் கலர்கள் எல்லாம் முதல் காட்டினா அது விளையாடுங்க. இங்கே சின்ன விரை பேருங்க வேறுக்கும் ஒரு பேக் கொண்டு வரணும். தம்பிக்கு வேணுமா பேக்கு? தம்பிக்கு ஒரு பேக் வாங்குவோமா? 2 சோம்பல்ல நிற்கிறேன். 2 கொஞ்சம்
சோம்பேறித்தனம். இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் செலக்ட் பண்ணி போட்டு காட்டுவோமே. ஆமா செலக்ட் பண்ணி போட்டு. சரி நாங்கள் இப்போ வந்து 20 பேக்கும் எடுத்தாச்சு. 20 பேக் எடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா நல்ல அழகான பேக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். எங்களால் இயன்ற இதுகள் நாங்கள் செய்கிறோம். ஓகே. நீங்களும் உங்களுக்கு காட்டையில நீங்களும் 2 கதையை சொல்லுங்க. என்ன இந்த பேர்களை சொல்லுங்க, கடையின் பேர்களை சொல்லி. எங்களுடைய கடையோட நேம் மானுஜா பேக் சென்டர், யாழ் பாட்டா கோப்பசீஸ், நம்பர் 19. இவங்க வளமையாவே எங்கள்கிட்ட தான் ரெகுலரா வந்து எடுக்கிறவங்க. பிரைஸும் நார்மல் எடுக்காம நல்ல ஆட்டம் பார்த்து எடுத்துருக்கா. அவட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி. இங்க வந்தீங்கன்னு சொன்னா முழு இதுகளும் இருக்குது எங்களுக்கு தேவையான. நார்மலா நாங்க விற்கிற பிரைஸ் இந்த பேக் 3200 கஸ்டமர்ஸ்க்கு 2700 குறைய கொடுக்க மாட்டோம். அவ எடுக்கிறதுலயே நல்ல பேக்கா தான் சாய்ஸும் பண்ணினவா. நார்மலும் காட்டினாங்க கொடுக்கறது நல்லதா கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி நல்லதா தான் எடுத்தவா. ஓகே, நீங்க உங்கள்ட்ட இருக்கிற பொருள்களையும் சொல்லுங்க, என்னென்ன இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சொல்ல. ஹேண்ட்பேக், ஹேண்ட்பேக் ஐட்டம்ஸ், லக்கேஜ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. பேக் ஒருக்கா காட்டுவோம். நல்ல அழகோ. நீங்க வெளிநாட்டுக்காரர் வந்தா இங்க எல்லாம் வந்து எடுக்கலாம் பாருங்க, சூப்பரா இருக்கு. வெளிநாட்டுல எடுக்கிறா இதெல்லாம் நீங்க நியாயமான விலைக்கு எடுப்பீங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் பிரைஸ் கேட்கல. கையில என்ன விலையில் வரும் தங்கச்சி? 3500. 3500 வருமா? பாருங்க நல்ல அழகா இருக்கு. பாத்தீங்களா, இதெல்லாம் உள்ளுக்குள்ள எல்லாம் இருக்குது. கொழுங்குற இதுகள் எல்லாம் உள்ள இருக்குது. எல்லாம் நாங்கள் உடைக்க கூடாதுக்காக இந்த இதையும் காட்டுவேன். பாத்தீங்களா, இதெல்லாம் நல்ல ஒரு சைனிங். ஏன்னா சைனிங் இருக்கு. அதுக்கு லாங் பார் எல்லாம் வரும் உங்களுக்கு. பார் எல்லாம் 1300 அப்படி வரும். ஹேண்ட்பேக் எல்லாம் பெரிய ஹேண்ட்பேக் 1850 இருந்து இருக்கு. 1850 இருந்து இருக்கு. ஓகே, சரி நாங்கள் இதுக்கு பில்ல போடுவோம். ஓகே, நாங்க பில்ல போட்டுட்டு தொடருவோம். இங்க பேக் எல்லாம் எடுத்து இதுக்கு எல்லாம் வச்சாச்சு. 20 பேருக்கு 20 பேக் எடுத்துருக்கிறோம். பேக் எடுத்து இதெல்லாம் இதுக்கெல்லாம் கட்டியாச்சு. நம்ம ஆட்டோவில் கொண்டு ஏற்ற. சரி காசு கொடுத்தாச்சு. ஓகே, அதோட தம்பிக்கும் ஒரு பேக் வாங்கியிருக்கிறோம். தம்பிக்கும் ஒரு குட்டி பேக் வாங்கிட்டோம். அங்க ஓகே, ஸ்பைடர் மேன். ஓகே ஓகே, நாங்கள் பேக் எல்லாம் வாங்கி ஆட்டோக்குள்ள ஏற்றி கொண்டு போவோம். சரி அங்க 2 ஓகே அக்கா, இதனால நாங்கள் வந்து ஒரு சின்ன ஆக்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். சரிதானே? ஸ்கூல்ல உண்மையாக பேர் சொல்ல தெரியல. நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் பருத்தத்துறையில இருக்கிறோம். அப்போ நாங்கள் யூடியூப் போனதுமா எங்கட வந்த வருமானத்தில் நாங்கள் எங்களுக்கு ஏன்ற மாதிரி பேக்கு வாங்கினாங்க. நாங்கள் பேக் அங்கே இருக்கு அந்த கடையில் தூக்கையிலேருந்து. ஸ்கூல் பேக்கு அப்படி தெரிஞ்ச அண்ணா அந்த கடை 20 பேக் எடுத்தாங்க. தெரிஞ்ச மலிவா தான் போட்டுவாங்க. அப்படியே எக்ஸ்ட்ரா நீங்கள் டிஸ்கவுண்ட் மாதிரி 20 பேனா போட்டாலும் பரவாயில்ல. சின்ன பிள்ளைகள் போடுறதா நீங்கள் செய்யக்கூடிய இடம் இருந்தால் செய்யும். கூட அந்த கடையை காட்டி விடுங்க, நல்ல இதுன்னு சொல்லி வேண்டிவிடுங்க. அப்படியே பேனரையும் அடுத்து கொண்டு அப்படியே போவோம். புது கடையாம். ஓகே, நாங்கள் வந்து கொம்பாஸ் வந்து சாலை இங்க வந்து நல்ல மலிவா வேண்டிக் கொள்ளலாமே. ஓகே, இங்க வந்து மலிவா வாங்கலாம். இங்க வந்து வாங்கிக்கொள்ளுங்க. சகல பொருட்களும் பாடசாலை போறவங்களும் கிடாக்கு. நாங்கள் மீண்டும் பெறுவோம். மீண்டும் இங்கேயே வரலாம். ஓகே, நாங்கள் அப்படியே அடுத்த இதுக்கு போவோம். என்ன? ஓகே, பாய் அக்கா, பாய். நாங்கள் ஒரு மாதிரி வீடு வந்து சேர்ந்துட்டோம். பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல புல்லோட்ல வந்துருக்கோம். அம்மாளை களைச்சு போனோம். தம்பி இருக்குங்க. பலாப்பழம் வேணும். தம்பிக்கு பலாப்பழம் உண்டா நல்ல பிடிக்கும். அவர் நித்துறேன். நாங்க நல்ல வாசமா இருக்கு. நல்ல வாசமா இருக்கு. ரம்புட்டான் இந்த பேருந்து மவன் கூட இல்ல. ரம்புட்டான் நாங்கள் எங்களுக்குரிய பொருள் வந்து அங்க எண்ணெய்ங்கிற வடை சுடுறாங்க. எங்களை வடை சுடுறதுக்காக வேண்டிய பொருட்கள் இங்க பாத்தீங்கன்னா பேக்குன்னு பண்ணி தந்து தலையெல்லாம் குழம்பி நல்ல இதாகி பேக்கு. இதுக்கு வந்து புத்த பையெல்லாம் கிடையாது. தம்பிக்கு கொண்டு வாங்கினாங்க. களைச்சு போனோம். மற்றபடி என்ன இந்தாங்க ரெண்டுக்குங்கிற சாப்பாடு நாங்க உளுந்தேன்றாக்குங்க. எங்களோட உளுந்து இதான் எங்களுடைய சாப்பாடு. இன்றைய சாப்பாடை பாத்தீங்களா, நாங்க கடையில எல்லாம் பெருசா போய் சாப்பிட மாட்டோம். அப்ப பான் பேஸ்டி உளுத்த மூடை எங்கன்னா சேவைக்கு மாட்டோம் போனாங்க.
அதான் உளுந்து மாயின் வந்திருக்கோம் வடை தட்டை வடை இந்த ஊறுகாய் போடுற போத்தல் ஊறுகாய் போடுற போத்தல் வேற என்ன வாங்கினா அப்புறம் இது வந்து முக்கியமாங்கிற ஜேர்மன் எண்ணாண்ட கருவாடு ஏன் அது கீழே வைக்கிறீங்க அங்கே மேலே அது ஓகே அது எல்லாம் பேக்கிங் அடிச்சு தானே கிடாக்கு ஓகே ரைட் ஓகே இவ்வளோ வந்தா இல்லை நாங்கள் ஒன்று 2 பொருட்கள் வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு மாதிரி உடுப்போல் எங்களுக்கு சின்ன சின்ன பொருள் மேண்டு வந்தாச்சு ஓகே நாங்கள் மிச்ச டைம் ஓகே அப்போ நாங்கள் இவ்வளோ முடிப்போம் மேம் தொடர் ஓகே இதோட நாங்கள் முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோவை ஓகே நாங்கள் இன்றைக்கு சாப்பாடு வந்து இதுதான் என்ன சொல்லுங்க அப்போ ரோல் பேட்டிஸ் மற்ற பேஸ்டி மற்ற அந்த பாவனா விருப்பமானது என்ன போலி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கு தான் எங்களுக்கு மதிய சாப்பாடு இப்போ நேரம் வந்து ஸ்கூலால் அப்படி ஏற்றி கொண்டு வந்திருக்கிறோம் நேரம் வந்து சரியாக 1:50 ஆகுது ஓகே மக்களே நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் எல்லோருமே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இதே மிச்ச வீடியோ நாளைக்கு தொடரும் ஓகே பாய்